குடியாத்தம் புதிய தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற இளைஞர்கள் மீது ராங் ரூட்டில் வந்த டாடா ஏசி வாகனம் மோதி சாலையோரம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. 2 இளைஞர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஓட்டுநர் தப்பி ஓட்டம். இதனுடைய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நெல்லூர்பேட்டை ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்த சாந்த பிரியன் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகின்றார். அதே பகுதியைச் சேர்ந்த தீபக் தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகின்றார். இருவரும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பேக்கரியில் டீ அருந்திவிட்டு இருசக்கர வாகனத்தில் சாலை கடக்க முயன்ற போது பேரணாம்பட்டிலிருந்து குடியாத்தம் நோக்கி வந்த கர்நாடகா பதிவில் கொண்ட டாடா ஏஸ் வாகனம் ராங் ரோட்டில் அதிவேகமாக வந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருசக்கரத்தில் பயணம் செய்த 2 இளைஞர்கள் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய டாடா ஏசி சாலை ஓரம் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வாகனத்தில் அடியில் இருசக்கர வாகனம் சிக்கிக் கொண்டது. உடனடியாக அருகே இருந்தவர்கள் படுகாயமடைந்த சாந்த பிரியன் மற்றும் தீபக் இருவரையும் மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர்களுக்கு மார்பு பகுதியில் எலும்பு முறிவும் இருவருக்கும் வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக உடனடியாக மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்த குடியாத்தம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய டாடா ஏஸ் வாகனத்தின் ஓட்டுநரையும் தேடி வருகின்றனர். விபத்து நடந்த இடத்தின் அருகே ஒரு கடையில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளில் டாடா ஏசி வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதும் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. வலி அவ்வளோதான்